சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத மகாத்மியத்தின் 14ஆம் அத்தியாயமான 14ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. சித்திரை மாதத்தில் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் புகழுரைகளை ஒருவர் சிறப்பாக செவிமடுக்க வேண்டும் என்று ஸ்கந்த புராணம் விவரிக்கிறது. இராமாயண கதையிலிருந்து துவங்க வேண்டும். எனவே இந்த சித்திரை மாத கதை தொடரில் வால்மீகி முனிவர் எழுதிய இராமாயணத்தை நாம் செவிமடுக்கிறோம். நமது கதை தொடரை நாம் இனிதே துவங்கலாம். இந்த கதையின் முந்தைய பகுதியில் பிரம்மதேவருடன் இணைந்து அனைத்து தேவர்களும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியை புகழ்ந்ததை செவிமடுத்தோம். அப்போது தசரத மன்னர் பூமியில் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து கொண்டிருந்தார். வானத்தில் பிரம்மதேவர் மற்றும் அவரது சகோதரர்கள் உட்பட அனைத்து தேவர்களும் பார்த்து கொண்டிருந்தனர். மகாராஜா தசரத சக்கரவர்த்தி பூமியில் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து கொண்டிருந்த போது அரசர் தசரதரின் யாகம் நிகழ்ந்த குழியிலிருந்து ஒரு பெரிய பாசி தோன்றியது. அவரது உடல் ஈடு இணையற்ற ஒளியை பரப்பியது. அவரது வலிமையும் வீரமும் அளவற்றவையாக இருந்தன. அவர் கருமையான நிறம் கொண்டவராகவும் சிவப்பு நிற ஆடைகளை அணிந்தவராகவும் இருந்தார். அவரது முகம் சிவப்பாக இருந்தது. அவரது குரல் முரசு போன்ற ஆழமான ஒலியை எழுப்பியது. அவரது தலைமுடி, தாடி, மீசை மற்றும் நீண்ட முடி ஆகியவை மென்மையாகவும் கொம்பு போன்றும் இருந்தன. மங்களகரமான அம்சங்களை கொண்டவராகவும் தெய்வீக ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவராகவும் அவர் இருந்தார். மலை சிகரம் போல உயர்ந்து கம்பீரமாக இருந்த அது தெய்வீக பாயசத்தால் நிரம்பியிருந்தது. ஒரு மையல் நாயகன் தன் அன்பு மனைவியை தன் கரங்களில் ஏந்தி இருப்பது போல அந்த மனிதனை அதை தன் கரங்களில் ஏந்தியிருந்தார். அவர் ஒரு அற்புத மாயாஜால ஜீவி போல தோன்றினாள். அவள் தசரத மன்னரிடம் நான் தங்களுக்கு எப்படி சேவை செய்வது என்று வினவினாள். இதனை கேட்ட பிரஜாபத்திய மனிதன் மீண்டும் கூறினான், மன்னா, நீங்கள் தெய்வங்களை வணங்குகிறீர்கள், அதனால்தான் இன்று இதை பெற்றுள்ளீர்கள். பிக்குணிகளில் சிறந்தவரே, இது தெய்வங்களால் தயாரிக்கப்பட்ட பாயாசம். இது குழந்தை பாக்கியத்தை அருளும் என்று கூறப்படுகிறது. தயை கூர்ந்து இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும். மன்னா, இந்த பாயசத்தை உங்கள் தகுதியான மனைவியருக்கு கொடுத்து அவர்களை அருந்தச் செய்யுங்கள். அவ்வாறு செய்வதால் நீங்கள் யாருக்காக இந்த யாகத்தை செய்கிறீர்களோ அவர்களின் பெருமையின் மூலம் உங்களுக்கு பல புத்திரர்கள் பிறப்பார்கள். அந்த மனிதனின் இத்தகைய வார்த்தைகளை கேட்ட மன்னன் மகிழ்ந்து சரி என்றார். இவ்வாறு கூறி அவர் தெய்வீக பாயாசம் இருந்த தட்டையும் அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட பாயாசத்தையும் தன் கரங்களில் எடுத்துக்கொண்டார். அவர் அதனை தன் தலையில் வைத்துவிட்டு அந்த அற்புதமும் அன்பிற்குரியவருமான மனிதருக்கு வணக்கம் செலுத்திய பின் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தன் பணியை முடித்து அகத்தியானத்தில் ஆழ்ந்தார். அந்த தருணத்தில் அழகிய நிலவின் கதிர்களால் இலையுதிர் காலத்தில் விழிகள் ஒளிர்வது போல மன்னனின் அந்தரங்க அரண்மனை பெண்கள் பூமியில் ஒளி வீசும் கதிர்களால் பிரகாசித்து மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தனர். பின்னர் மன்னர் தசரதர் அந்த பாயாசத்தின் பாதியை அரசி கௌசலைக்கு கொடுத்தார். பின்னர் மீதமுள்ள பாதியை ராணி கைகேயிக்கு வழங்கினார். அவர்களுக்கு கொடுத்த பின்னர் மீதமிருந்த பாயசத்தை இரண்டாக பிரித்தார். ஒரு மகனை பெறும் நோக்கத்தில் அதில் பாதியை பல பெண்களுக்கு விநியோகித்தார். ஞானமுள்ள மன்னன் சிறிது சிந்தனைக்கு பிறகு மீதமிருந்த பாயசத்தின் பாதியை அமிர்தம் போல தேவி சுமித்ரைக்கு கொடுத்தார். இவ்வாறு மன்னன் தன் ராணியர் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பாயசத்தை விநியோகித்தார். மன்னனின் மீது பக்தியுள்ள ராணிகள் அனைவரும் அவர் கரங்களில் இருந்து பாயசத்தை பெறுவதை ஒரு கௌரவமாக கருதினர். அவர் இதயம் அளவற்ற மகிழ்ச்சியால் நிரம்பியது. அந்த சிறந்த பாயசத்தை உட்கொண்ட பிறகு மன்னனின் அந்த 3 பக்தியுள்ள ராணியரும் உடனடியாக மிகவும் பெருமிதம் கொண்டனர். மேலும் அவர்களின் மார்பகங்கள் நெருப்பையும் சூரியனையும் போல பிரகாசித்தன. தன் ராணியர் கருவுற்றிருப்பதைக் கண்டு தசரத மன்னன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தன் விருப்பம் நிறைவேறி விட்டதாக அவர் கருதினார். ஸ்வர்க்கத்தில் தேவேந்திரன், சித்தன் மற்றும் ரிஷிகளால் வணங்கப்பட்ட பின்னர் பகவான் ஸ்ரீஹரி மகிழ்வதைப் போலவே பூமியில் தேவேந்திரன், சித்தன் மற்றும் ரிஷிகளால் கௌரவிக்கப்பட்ட பின்னர் தசரத மன்னன் திருப்தி அடைந்தார். பெருஞானி தசரத மன்னனுக்கு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மகனான போது பிரம்மதேவர் எல்லா தேவர்களையும் நோக்கி, தேவர்களே, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு உண்மையுள்ளவர், வீரமிக்கவர், அனைவரின் நலனையும் விரும்புபவர்.
நீங்கள் அவருக்கு பலம் வாய்ந்த தன் விருப்பப்படி எந்த உருவத்தை எடுக்கக்கூடிய மாயையை அறிந்த வீரம் மிக்க காற்றைப் போல வேகமான உறுதியான புத்திசாலியான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவைப் போல் வீரமிக்க வெல்ல முடியாத எல்லா கிரகங்களின் வழிகளையும் அறிந்த தெய்வீக சித்திகளை பெற்ற சக்திகளை பெற்ற அமிர்தம் அருந்தும் தேவர்களைப் போல் எல்லா விதமான உயர்கல்வி திறன்களையும் கொண்ட மகன்களை அளித்து உதவ வேண்டும். தலைமை அதிகாரிகள், கந்தர்வர்களின் மனைவிகள், யட்ச மற்றும் நாகங்களின் மகள்கள், செல்வந்தர்களின் பெண்கள் போன்ற மகன்களை பெற்றெடுக்காதீர்கள். உங்களை போன்ற மகன்களையும் பெற்றெடுக்காதீர்கள். நான் ஏற்கனவே ருக்ஷராஜ ஜாம்பவானின் மருமகனுக்கு ஏற்பாடு செய்துவிட்டேன். ஒரு முறை நான் ஒரு மருமகனை ஏற்றுக்கொண்டிருந்தேன். சரியாக அந்த தருணத்தில் நான் திடீரென என் வாயிலிருந்து தோன்றினேன். பிரம்மதேவரிடமிருந்து இதனை கேட்ட தேவர்கள் அவரது கட்டளையை ஏற்று வானரங்களின் வடிவில் ஏராளமான புத்திரர்களை பெற்றெடுத்தனர். மகாத்மாக்கள், ரிஷிகள், சித்தர்கள், வித்யாதரர்கள், நாகர்கள் மற்றும் சரணர்களும் காடுகளில் உலவும் வானரங்கள் மற்றும் கரடிகளின் வடிவில் வீரமிக்க புத்திரர்களை பெற்றெடுத்தனர். வானரங்களின் அரசனான தேவராஜன் தேவேந்திரன் வானர ராஜ்யத்திலிருந்து வாலி என்ற புத்திரனை பெற்றெடுத்தான். அவன் மகேந்திர மலையைப் போல பெரியவனாகவும் வலிமையானவனாகவும் இருந்தான். முனிவர்களில் முதன்மையானவரான சூரிய பகவான் சுக்ரீவனை பெற்றெடுத்தார். பிரகஸ்பதி மாபெரும் வானரமான தாரனை பெற்றெடுத்தார். அவர் மிகுந்த ஞானமுள்ளவனாகவும் வானர தலைவர்கள் அனைவரிலும் சிறந்தவராகவும் இருந்தார். ஒளிமயமான வானரமான கந்தமாலன் குபேரனின் புத்திரன் ஆவான். விஸ்வகர்மா மாபெரும் வானரமான நளனை பெற்றெடுத்தார். வருணன் சுஷேணன் என்ற வானரத்தையும் சரபன் என்றழைக்கப்படும் வலிமை மிக்க பர்ஜனையும் பெற்றெடுத்தார். அனுமன் என்ற புகழ்பெற்ற வானரம் வாயுவின் மைந்தன் ஆவார். வாயு பகவானின் மகன். அவனது உடல் வஜ்ராயுதத்தை போல வலிமையானது. அவன் கருடாழ்வாரை போல நடந்தான். அனைத்து பெரிய குரங்குகளிலும் அவனே மிகவும் புத்திசாலியாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருந்தான். இவ்வாறு ஆயிரக்கணக்கான குரங்குகள் பிறந்தன. அவை அனைத்தும் ராவணனை கொல்ல ஆர்வமாக இருந்தன. அவற்றின் வலிமைக்கு எல்லையே இல்லை. அவை வீரமிக்கவையாகவும் சக்தி வாய்ந்தவையாகவும் இருந்தன. அவற்றின் வீரமும் வலிமையும் அவனை போன்ற மகன்களை பெற்றெடுத்தன. சில குரங்குகள் செல்வந்த குலத்தின் தாய்மார்களுக்கும் மற்றவை கிண்ணறர் குலத்தின் தாய்மார்களுக்கும் பிறந்தன. தேவர்கள், மகரிஷிகள், கந்தர்வர்கள், கருடர்கள், யட்சர்கள், நாகர்கள், கிம்புருஷர்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள் மற்றும் நாககுலத்தை சேர்ந்த எண்ணற்றோர் என அனைவரும் தங்களின் பேரானந்தத்தில் ஆயிரக்கணக்கான மகன்களை பெற்றெடுத்தனர். தேவர்களை புகழ்ந்து பாடிய வனவாசிகளான சாரணர்கள் பல வீரமிக்க பிரம்மாண்டமான குரங்கு மகன்களை பெற்றெடுத்தனர். அவர்கள் அனைவரும் காட்டுப் பழங்களையும் வேர்களையும் பக்தியுடன் உட்கொள்பவர்கள். தங்கள் வேகத்தால் நதிகளின் அதிபதியான அவர்களால் கடலை கூட தூய்மைப்படுத்த முடிந்தது. தன் பாதங்களால் பூமியை பிளக்கும் சக்தி அவருக்கு இருந்தது. அவர் ஒரு வகையான குரங்கு மகன்களை உருவாக்கினார். பிறகு தசரத மன்னனின் அரண்மனையில் பூமியில் என்ன நிகழ்ந்தது? ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி எப்படி பிறந்தார்? சைத்திர மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 14ஆம் அத்தியாயமான 14ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.